அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி படிக்கிறேன் கேட்பீராக. உலகின் எதிர்காலம் இந்தியா, பிரதமர் மோடி. போபால். உலகின் எதிர்காலம் இந்தியாவை சார்ந்து உள்ளதாக பிரதமர் மோடி திங்கட்கிழமை தெரிவித்தார். உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா தொடரும் என உலக வங்கி அண்மையில் வெளியிட்ட அறிக்கையை சுட்டிக்காட்டி அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் முதலீடு. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2025 தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேசியதாவது: உலகளவிலான விண்வெளி நிறுவனங்களுக்கு விநியோக சங்கிலி மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது. அதேபோல ஜவுளி, சுற்றுலா, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் உருவாக உள்ளன. இந்தியாவுக்கு புகழாரம். அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு உலகளவில் வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இந்தியா தொடரும் என அண்மையில் உலக வங்கி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல சில தினங்களுக்கு முன் இந்தியாவை சூரியனின் சக்தியின் வல்லரசு என பருவநிலை மாற்றத்துக்கான ஐநா அமைப்பு புகழாரம் சுட்டியது. மேலும் மற்ற நாடுகள் விவாதித்து கொண்டிருக்கையில் இந்தியா செயல்படுத்தி வரும் எனவும் பெருமைப்படுத்தியுள்ளது. எளிதான முதலீடு. கடந்த 10 ஆண்டுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ரூபாய் 6 லட்சம் கோடிக்கு மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் தூய எரிசக்தி துறையில் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. முதலீடு வணிகத்தில் அரசின் முதலீடுகளை குறைக்கும் விதமாக கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான ஆணையம் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் மாநிலங்களில் எளிதாக முதலீடுகளை மேற்கொள்ள முடியும். 20 ஆண்டுகளில் மாற்றம். முன்னதாக மின்சாரம், குடிநீர், சட்டம் ஒழுங்கு என பல்வேறு பிரச்சனைகளை மத்திய பிரதேசம் சந்தித்து வந்தது. குண்டும் குழியுமான சாலைகள் இருந்தன. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக பாஜக அரசின் சீரான நிர்வாகம் மற்றும் மக்களின் ஒத்துழைப்பால் நாட்டின் தலைசிறந்த முதலீட்டு மையங்களில் ஒன்றாக விளங்குகிறது. உள்கட்டமைப்பில் சிறந்த மத்திய பிரதேசம் நாட்டின் மக்கள் தொகையில் 5வது பெரிய மாநிலமாக திகழும் மத்திய பிரதேசம் வேளாண்மையில் தலைசிறந்த மாநிலங்களில் ஒன்றாகவும் கனிம வளங்களில் சிறந்து விளங்கும் 5 மாநிலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இங்கு 5 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் சாலை போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி, மும்பை அதிவேக சாலையின் பெரும் பகுதி மத்திய பிரதேசத்தை கடந்தே செல்கிறது. இங்கு ரயில்வே துறை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளது. 3
300க்கும் மேற்பட்ட தொழில் மண்டலங்கள் உள்ளன. 30,000 மெகாவாட் எரிசக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. ரூபாய் 45,000 கோடி மதிப்பிலான கேன் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்தால் 10 லட்சம் ஹெக்டேர் வேளாண் நிலத்தில் உற்பத்தி அதிகரித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் முதலீடு மேற்கொள்ள இதுவே சரியான நேரம் என்றார். தொழிற்சாலைகளில் ஆண்டு 2025 நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ், வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கின் ஒரு பகுதியாக அடுத்த 5 ஆண்டுகளில் மத்திய பிரதேசத்தின் பொருளாதாரத்தை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார். மாநாட்டின் போது மத்திய பிரதேசத்தில் முதலீடுகளை அதிகரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள 18 புதிய கொள்கைகளை பிரதமர் மோடி வெளியிட்டார். பெட்டிச் செய்தி: மாணவர்களின் நலன் கருதி தாமதம். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு பிரதமர் மோடி சிறிது நேரம் தாமதமாக வந்தார். இது குறித்து மாநாட்டில் பேசிய அவர், மாநாட்டுக்கு தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கோருகிறேன். மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இருந்து நான் கிளம்பும் சமயத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக சாலைகள் மூடப்படுவதாக தேர்வுக்கு செல்லும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படும். ஆகையால் மாநாட்டுக்கு சுமார் 15 நிமிடங்கள் வரை தாமதமாக புறப்பட்டேன் என்றார். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.